தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்த முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி சிலுவைப்பட்டி மொட்டை கோபுரம் கடற்கரை பகுதியில் ரோந்து சென்ற கியூ பிரிவு போலீசார் சரக்கு வாகனத்தில் கடத்தப்பட இருந்த சுமார் 1000 கிலோ பீடி இலைகளை பறிமுதல் செய்தனர். இலங்கைக்கு கடத்தவிருந்த நிலையில் தாளமுத்து நகரைச் சேர்ந்த மாரிஸ்குமாரை கைது செய்த போலீசார் படகில் தப்பி ஓடிய கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சித்தி விநாயகர் கோவிலுக்கு மேளதாளம் முழங்க இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் சீர்வரிசை பொருட்களை 16 தாம்பூலத்தில் இஸ்லாமியர்கள் எடுத்து வந்தனர். இந்த நிகழ்வில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஓசூர் அருகே சிறுவர்கள் வைத்த பட்டாசு வெடியால் ராகி போர் தீப்பற்றி எரிந்தது. தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள குருப்பட்டி கிராமத்தில் விவசாயி மாரப்பா தனக்கு சொந்தமான தோட்டத்தில் பயிரிட்டிருந்த ராகி பயிர்களை அறுவடை செய்து அடுக்கி வைத்திருந்தார். இந்த நிலையில் சிறுவர்கள் சிலர் பட்டாசுகளை வெடித்ததில் ராகி போரில் விழுந்து ராகி புற்கள் முழுவதும் பற்றி எரிந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி ராகி போரில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். கடலூர் மாவட்டம் ஊத்தங்காலில் தனியார் மின் உற்பத்தி ஆலையில் நிலக்கரி கட்டி விழுந்து ஊழியர் பலியான விவகாரத்தில் உடலை வாங்காமல் இழப்பீடு கோரி 2வது நாளாக உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இறந்த மணிவாசகம் என்பவரின் உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இழப்பீடு தொகை 1 கோடி ரூபாய் மற்றும் இறந்தவர் குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை ஆகியவை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். குளித்தலையில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக டீ மாஸ்டர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுகா வீரப்பூர் அடுத்த வெள்ளாளப்பட்டி கிராமம் சடையம்பட்டியை சேர்ந்தவர் அஜித். டீ மாஸ்டரான இவர் 16 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததில் அந்த சிறுமி 5 மாத கர்ப்பமானதாக கூறப்படுகிறது. இதன் பேரில் அஜித்தை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஐயனார் குதிரை எடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கம்பூர் கிராமத்தில் இளங்காப்முடி ஐயனார் கோவில் மற்றும் முத்துப்பிடாரி அம்மன் கோவிலில் குதிரை எடுப்பு விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மன் சிலைகள் மற்றும் குதிரை சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்றனர். அப்போது கோவில் பூசாரி மண் குதிரை மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடல் 3 நாட்களுக்கு பிறகு பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களுடன் ஒப்படைக்கப்பட்டது. ஜோதி முருகன் என்பவர் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 3வது நாளாக போராட்டம் நடத்தி வந்தனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கதறி அழுதனர். அரியலூர் மாவட்ட
பாரா தடகள வருகை பயிற்றுனராக சிவகாமி என்பவரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் நெல் கிராமத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் பார்வை குறைபாடு உடையவராக பிறந்துள்ளார். இருப்பினும் தடகள விளையாட்டில் தீராத ஆர்வம் கொண்ட இவர் தனது வறுமை நிலையை குறித்து தலைமைச் செயலகத்தில் மனு அளித்திருந்தார். இதனையடுத்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பணி நியமன ஆணையை வழங்கி சிவகாமி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் ஊத்தங்காலில் தனியார் மின் உற்பத்தி ஆலையில் நிலக்கரி கட்டி விழுந்து ஊழியர் பலியான விவகாரத்தில் உடலை வாங்காமல் இழப்பீடு கோரி 2வது நாளாக உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இறந்த மணிவாசகம் என்பவரின் உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இழப்பீடு தொகை 1 கோடி ரூபாய் மற்றும் இறந்தவர் குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை ஆகியவை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூரில் வைரஸ் தாக்கி இறந்த யானைகளின் தந்தம் திருடிய 2வரை வனத்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே காப்புக்காடுகளில் குட்டி யானை உட்பட 5 யானைகள் வைரஸ் தாக்கி இறந்த நிலையில் அவற்றின் தந்தங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்திய வனத்துறையினர் ஆந்திர மாநிலம் சேத்தப்பேட்டை பகுதியில் சோதனை நடத்தி 2வரை கைது செய்து 2 யானை தந்தங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய 2வரை தேடி வருகின்றனர். திருப்பூரில் காதல் திருமணம் செய்து கொண்ட காதலர்கள் பாதுகாப்பு கேட்டு மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர். புதுக்கோட்டை பனையப்பட்டியைச் சேர்ந்த தேவேந்திரன், அடக்கி இருவரும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் காதலை கைவிடுமாறு பெற்றோர் தாக்கியதில் அடக்கியின் காலில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தேவேந்திரன் அடக்கியை அழைத்து கொண்டு திருப்பூரில் உள்ள தனது நண்பர்களின் உதவியை நாடிச் சென்ற நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். மேலும் தங்களுக்கு பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர். சிவகங்கை இடைக்காட்டூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த 800 காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் வீரத்தமிழர் வடமாடு பேரவை சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் முதல் 3 இடங்களை பிடித்த மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத 3 காளைகளுக்கும் 2 வீலர்கள் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மாடு பிடிப்பார் அங்க பாருங்களே அந்த மாதிரி மாத்தி கவனம் வைக்கலையா தள்ளி சூப்பர். தென்காசி பொதிகை புத்தக திருவிழாவில் அரசு பள்ளி மாணவர்கள் எழுதிய புத்தகங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. ஈசி ஈஸ்வரன் பள்ளி மைதானத்தில் 4வது பொதிகை புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் இளஞ்சி அரசு பள்ளி மாணவன் முகமது இம்ரானின் என் சுவாசம் கவிதை தொகுப்பும் 11ஆம் வகுப்பு மாணவிகள் எழுதிய தென்காசி சாரல் நூலும் இடம்பெற்றுள்ளன. பல்வேறு எழுத்தாளர்களின் நூல்களுக்கு மத்தியில் இளம் படைப்பாளர்களை அங்கீகரித்த இந்த நிகழ்வு பாராட்டை பெற்றுள்ளது. அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மாட்டு வண்டியில் அமர்ந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சமூக வலைதளம் மூலம் திருவண்ணாமலையின் கிரிவலத்தை கேள்விப்பட்ட இவர்கள் சிவன் நாமத்தை சொல்லி பயபக்தியோடு மாட்டு வண்டியில் ஒய்யாரமாக அமர்ந்தபடி கிரிவலம் வந்தனர்.